டூ ஷோர்ஸ் பிரஸ் பப்ளிஷர் மொழிபெயர்ப்பாளர் திரு ஆனந்த் தட்சிணாமூர்த்தி அவர்களை இந்நூலை பற்றி உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கிய சூழலில் வந்து நான் ஒரு புதுமுகம். இப்போ தான் அண்மையில் தான் வந்து ஒரு பதிப்பகம் ஆரம்பித்து நடத்திட்டுருக்கோம். அதுவும் வந்து மொழிபெயர்ப்புகள் சம்பந்தமான நூல்களை வெளியிட்டுருக்கோம், மொழிபெயர்ப்பாளரை வெளியிட்டுருக்கோம். நான் வந்து இதுக்காகவே வந்து பிரத்யேகமாக அமெரிக்காவில் போய் முறையாக பப்ளிஷிங்கை வந்து முதுகலையில் படிச்சுட்டு வந்து ஒரு பதிப்பகத்தை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இது வந்து ஒரு நானே எனக்கு வந்து ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா பல பேருக்கு வந்து நான் யாருன்னு தெரியாது, ஏன் நான் வந்து இந்த நூலை வெளியிட்டு பேசுகிறேன் அப்படின்ற வந்து தெரியாது. அதுக்காக வந்து என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு தான் வந்து பிரதானமாக வந்து மொழிபெயர்த்துட்ருக்கேன். அதுக்கான வேலைகள் போயிட்டு கொண்டு இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வந்து ஒரு ஜப்பானிய இலக்கியம், ஒரு சர்வதேச இலக்கியம் வந்து தமிழுக்கு வந்து ஒவ்வொரு முறை வரும்போதும் எனக்கு வந்து மிகப்பெரிய அளப்பரிய சந்தோஷம். அதுவும் வந்து கவாபட்டா போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து தமிழுக்கு வந்து திருப்பி ஒரு புது எடிஷனாக, புது பதிப்பாக, அதுவும் வந்து முறையாக காப்புரிமை பெற்று வராருன்றது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். தோழர் அனுஷ் அவர்களுக்கும் மொழிபெயர்த்த ஹரிசங்கர் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி, வாழ்த்துக்கள். நான் வந்து 3 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் இந்த உரையில். ஒன்று வந்து கவாபட்டா பற்றி ஒரு அறிமுகம், ஏன் நீங்கள் வந்து கவாபட்டா படிக்கணும் அப்படின்றது. ஏன்னா வந்து புக்கை பற்றி பேசிட்டேன்னா எஸ்ரா மாதிரி நான் பேசிட்டேன்னா நீங்கள் அப்புறம் படிக்க வேணாம், ரஷ்ய இலக்கியம் நீங்கள் வந்து கேட்டுகிட்டே போயிடுவீங்க, அப்புறம் படிக்கவே மாட்டீங்க. அதனால் நான் வந்து புக்கை பற்றியோ கதையோ சொல்லலை. புக்கை பற்றி ஒரு 2 லைன் சொல்கிறேன், ஏன் இந்த புக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கவாபட்டா பற்றி ஒரு அறிமுகம், அவர் ஏன் நீங்கள் வந்து அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து முதல் நோபல் பரிசு பெற்ற முதல் ஜப்பானிய எழுத்தாளர். 1968 அவர் வந்து நோபல் பரிசு ஸ்பீச்சில் வந்து சொல்கிறார். அவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரை வந்து ரெஃபர் பண்ணுறார். 55 ஆண்டுகள் கழித்து ஆசியாவில் ஒருவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து நோபல் பரிசு பெற்ற பின்னர் 55 ஆண்டுகள் கழித்து வாங்குறாரு கவாபட்டா. அதை வந்து சொல்கிறார், 55 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆசியனாக வந்து நான் வந்து நோபல் பரிசு வாங்குறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதிலேருந்து வந்து மேற்கத்திய நாடுகளும் கிழக்கத்திய நாடுகளுக்கும் லிட்டரரி எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கவாபட்டாவோட இளமை காலம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொம்ப ரொம்ப சோகமான நிகழ்வும் கூட. அவர் வந்து சிறு வயதிலே வந்து தாய் தந்தை இழந்துடுறாரு. 2 வயசுலேயே வந்து அப்பா வந்து டிபியில் இறந்துடுறாரு, அம்மா உடனே இறந்துடுறாங்க அதே ஆண்டில். தாத்தா பாட்டி தான் வளர்க்குறாங்க. பாட்டி 6 வயதில் இறந்துடுறாங்க. அப்புறம் வந்து கண்ணு தெரியாத படுக்கையாக இருக்க தாத்தா வந்து அவர் முழுமையாக கவனிச்சுக்கிறார். இப்படி தான் இருந்தது வாழ்க்கை. 10 வயசில் அவருடைய சகோதரியும் இறந்துடுறாங்க. அப்புறம் வந்து 16 வயசில் அவங்களுடைய இவரும் தாத்தாவும் வந்து இறந்துடுறாங்க. அவர் வந்து பார்த்துக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தது 15 வயது வரையும். பள்ளிக்கு போகிறதே வந்து ஒரு எஸ்கேப்பாக தான் பார்த்தார். இந்த வேலைகள்லேருந்து, இந்த பழுவிலேருந்து பள்ளிக்கு போகிறதே வந்து ஒரு எஸ்கேப்பாக தான் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் 20 வயதாக இருக்கும்போது ஒரு 14 வயது பெண்ணோட வந்து காதல் கொண்டு அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்கேஜ்மெண்ட் வரையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க அந்த என்கேஜ்மெண்ட்டை. அந்த பொண்ணோட ஃபிக்ஷனல் நேமில் வந்து தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரிலாம் எழுத ஆரம்பித்தார், சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தார். அது வந்து வெளிவந்துச்சு. அதுதான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாவல் எழுதின டான்சிங் கேர்ள் அப்படின்ற ஒரு சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தார். அதை வந்து டோக்கியோவுக்கும் இசு அப்படின்ற நகரத்துக்கும் டான்சிங் கேர்ள் ஆஃப் இசு அப்படின்ற ஒரு சிறுகதை எழுதினதுனால அங்கே போகிற ரயிலுக்கே அதை பேர் வச்சுருக்காங்க, டான்சிங் கேர்ள் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது தான் வந்து அதோடைய இது. ஸோ இவருடைய சமகால அந்த இதில் இருந்த எழுத்தாளர்கள் வந்து மிகப்பெரிய எழுத்தாளரான மிஷிமா, அவங்கெல்லாம் வந்து இவருடைய கவுண்டர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள். இந்த புக்கை பொறுத்த வரையும் வந்து உங்களுக்கு தலைப்பிலே தெரியும், ஹவுஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் பியூட்டிஸ் அப்படின்ற இந்த புத்தகம், உறங்கும் அழைகளின் இல்லம் தலைப்பிலேயே உங்களுக்கு தெரியும். இது ஒரு இல்லம். அங்கே வந்து அழைகள், அதாவது இளம் பெண்கள் வந்து நிர்வாணமாக உறங்குவார்கள். நீங்கள் வந்து முதியவர்களுக்கான ஒரு சேவை. அங்கே போய் நீங்கள் வந்து அவங்களோட தூங்கி எந்திரிக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எந்த செயலும் கிடையாது. தூங்கி எந்திரிக்க போகிறீங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஏற்படுகிற வேட்கை, கிளர்ச்சி, அவங்களுடைய மன சிதறல்கள், இதெல்லாம் வந்து ஒரு முதுமை, தனிமை, மரணம்,
அந்த தருவாயில் ஒரு முதுமை காலத்தில் ஏற்படுகிற வேட்கை, இதெல்லாம் வந்து அழகாக வந்து கொண்டு போயிட்டுருக்காரு கவாபாட்டா. 1968 இது இவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்கப்பெற்றது. 8 முறை, 68 முறை 8 முறை அப்படின்னா 1960 இவர் வந்து நோபல் பரிசுக்கு வந்து நாமினேட் ஆகிட்டே இருந்திருக்காரு. கடைசி 8வது முறை இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அந்த 8வது முறை இவரோட இருந்தவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க. WH ஆர்டன், ஆண்ட்ரே மால்ரோ, சாமுவல் பெக்கெட், இவங்கெல்லாம் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இவர் வந்து நாமினேட் ஆன அதே சமயத்தில். ஸோ இவர் வந்து ஆனால் வந்து எப்படி கடைசி காலம் வந்து இவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார், மிஷிமாவை தற்கொலை செய்து கொண்டார். இவருடைய அந்த காலத்தில் எழுதின இன்னொரு புகழ்பெற்ற ஜப்பானிய எழுத்தாளர் மிஷிமாவும் தற்கொலை செய்து கொள்கிறார். அதெல்லாம் வந்து பார்த்து இவரும் வந்து இம்பேக்ட் ஆகி இவரும் வந்து தற்கொலை செய்து கொண்டு தான் அவருடைய வாழ்க்கை முடிகிறது. ஒரு இன்னொரு விஷயம் வந்து ஏன் வந்து ஜப்பானிய இலக்கியம் வந்து ரொம்ப புறக்கணிக்கப்பட்டுள்ளது தமிழ் இலக்கியத்தில் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து எவ்வளோ ரஷ்ய இலக்கியத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து கிழக்காசிய இலக்கியங்களுக்கோ இல்லை தென்கிழக்காசிய இலக்கியங்களுக்கோ நம்ம வந்து எப்போதுமே வந்து கொடுத்ததில்லை. மொழிபெயர்ப்புகளில் உங்களுக்கு தெரியும், மொழிபெயர்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது தமிழ் சூழலில். அதுவும் வந்து சோவியத்துடைய தொடர்புகள்னால நிறைய வந்து நம்மளுக்காக வந்து ரஷ்ய இலக்கியங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா 21ஆம் நூற்றாண்டில் யார் வந்து ரஷ்ய எழுத்தாளர்னு நமக்கு தெரியாது. இன்னும் வந்து நம்ம வந்து தாஸ்தோவஸ்கி, கோகோல் அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். அதை தாண்டி நம்மளும் வெளில வரல. அதான் நம்ம இன்னும் வந்து படிச்சுட்ருக்கோம். ஜப்பானிய இலக்கியம் வந்து அதோடைய அழகியலுக்கு முன்னோடி வந்து இவர் தான் கவாபாட்டா. அவர் முன்னோடிகளில் ஒருவர் கவாபாட்டா. அதாவது 1926 வந்து இவருடைய புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பாயிருக்கு. வந்து மேற்கு உலகத்துக்கு வந்து இவருடைய புத்தகங்கள் ஜப்பானிய ஜப்பானிய இலக்கியங்கள் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து ஆங்கிலத்திற்கு வந்து போயிட்டுருக்கு. 1920 ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் 1960 அவங்களால நோபல் பரிசு பெற முடிஞ்சுச்சு. நம்ம இன்னும் வந்து தள்ளிட்டு இருக்கோம். தமிழ் புத்தகங்கள் வந்து 1, 2 கூட போகிறதுக்கு வந்து இன்னும் இப்போ தான் தள்ளிட்டு இருக்கோம், எங்கே வந்து ஆங்கில உலகத்துக்கு போகிறதுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொன்று ஜப்பானிய கலாச்சாரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கலாச்சாரம். நீங்கள் வந்து ஒரு குடும்ப சூழலாகட்டும், அப்ரிங்கிங் ஆகட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இணக்கமான ஒரு கலாச்சாரம். நீங்கள் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். நம்ம ஏன் வந்து இன்னும் வந்து மொழிபெயர்த்து ஜப்பானிய இலக்கியங்கள் வந்து பெரிதாக வந்து தமிழுக்கு கொண்டு வரலன்றது வந்து எனக்கு இன்னும் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அதோடைய இதை வந்து நான் அதோடைய ஒரு முதல் அடியாக பார்க்கிறேன். இது மேலும் வந்து அனுஷ் வந்து பல ஜப்பானிய இலக்கியங்களை வந்து கொண்டு வரணும். அதுவும் வந்து சமகால ஜப்பானிய இலக்கியங்களில் வந்து பெண் எழுத்தாளர்கள் வந்து நிறைய வந்துட்டுருக்காங்க, கொடிகட்டி பறந்துட்டுருக்காங்க. 2022 29 ஜப்பானிய எழுத்தாளர்கள் வந்து ஆங்கிலத்துக்கு போயிருக்காங்க. அதில் 19 பேர் பெண்கள். அதே போல் 2022 ஒரு மிகப்பெரிய ஜப்பானிய பரிசு, அதுக்கு வந்து நாமினேட் ஆனவங்க எல்லாருமே பெண் எழுத்தாளர்கள். இப்போ வந்து இந்த சமகாலத்தில் வந்து பெண் எழுத்தாளர்கள் சயாக்கா முராத்தாவாகட்டும், இவங்க நிறைய பேர் இருக்காங்களே, இன்னொரு வந்து யார், மிக்கியோ கவாகாமா அவங்களாகட்டும், இந்த மாதிரி நிறைய பெண் எழுத்தாளர்கள் வந்து வந்துட்டுருக்காங்க ஜப்பானிய இலக்கியத்தில். அதே மாதிரி நீங்கள் ஹைக்கூலாம் நம்ம தமிழ் இலக்கியத்தில் வந்து ஹைக்கூ ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஃபார்ம் பொயட்ரியில். ஹைக்கூ எங்கேருந்து வந்துச்சு? ஜப்பான்லேருந்து வந்துச்சு. அது வந்து ஒரு முன்னுரை, ஒரு ஆரம்பம், ஒரு பெரிய நெடும் பொயட்ரிக்கான ஒரு ஆரம்பம் தான் ஹைக்கூ. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டது ஜப்பானிய இலக்கியத்துலேருந்து சரி, பொயட்ரிக்கு, வாழ்வியல்லையும் சரி, நிறைய நம்மளுக்கான ஒற்றுமைகள் இருக்குது. ஆனால் வந்து இலக்கியம் வந்து இன்னும் ஜப்பானிய இலக்கியம் நம்மளை வந்து சேரலன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய நெருடலாகவே இன்னும் இருக்குது. முராகாமியை கொண்டு வந்திருக்காங்க இன்னும் பல சமகால சர்வதேச இலக்கிய ஆளுமைகளை வந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஷெஹான் கருணர் திலகா வந்திருக்கார் தமிழுக்கு. உள்ளூரில் பார்த்தீங்கன்னா KR மீரா, காலித் ஹுசைனி போன்ற பல ஆளுமைகளை வந்து இலக்கிய ஆளுமைகளை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க மொழிபெயர்ப்பு மூலமாக. எனக்கு வந்து ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. இன்னொன்று வந்து இதை வந்து முறையாக செய்கிறாங்க. இந்த விஷயமும் நான் வந்து இன்னைக்கு வந்து பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தேன். அதாவது தமிழ் பதிப்பு சூழலில் நீங்கள் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுறது இப்போ அதிகமாகிட்டு வருது. ஆனால் வந்து அது எவ்வளவு பேர் முறையாக பண்ணுறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று. இதுவும் வந்து உலகமயமாக்கப்பட்ட சந்தைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் வந்து நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி
சும்மா எடுத்து நான் போட்டுக்கிறேன்பா அப்படின்னு போட முடியாது. அதுக்கான பதிப்புரிமை காப்புரிமை அப்படின்றது வந்து மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று. இதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த புத்தகமும் அதுக்கு வந்து ஒரு ஒரு சிறு என்ன ஒரு இஷ்யூக்கு ஆளாக்கப்பட்டது. இன்னொரு பதிப்பாளர் வந்து இதே புத்தகத்தை வெளியிடுறதாக இருந்தாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து அதான் தார்மீக ரீதியாக வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து பதிப்புரிமை காப்புரிமை பெற்று அனுஷ் மாதிரி வந்து வெளியிடணும். அதுதான் வந்து நான் வந்து தமிழ் பதிப்பாளர்கள்ட்ட வந்து நானுமே வந்து வைக்கிற வேண்டுகோள். அது வந்து பெரிய பதிப்பாளர்களாக இருக்கட்டும், சிறு பதிப்பாளர்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இணையத்தில் போடுற அந்த சிறுகதைகளை பதிப்பிக்கிறவங்களாக இருக்கட்டும், மொழிபெயர்ப்புகள் பண்ணீங்கன்னா அதுக்கு முறையான நீங்கள் ஒரு கதையை வாங்கினீங்களா, ஒரு கதையை பதிப்பிக்கிறீங்கன்னா சரி, அதுக்கான முறையாக காப்புரிமை வந்து வாங்குங்க. ஒன்றும் இல்லை, அவங்கள சில மெனக்கடலில் வேணும், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் வந்து ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் வந்து தேடினீங்கன்னா யார் வச்சுருக்கா, எந்த ஏஜென்ட் வச்சுருக்காங்கன்னு தெரிய போகுது. அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்ப போகிறீங்க, இருக்குது இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. இருக்குது வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லை அப்படின்னா வந்து அடுத்த வேறு ஆளை பார்த்துட்டு போங்க. அதனால் இதில் வந்து ஏன் முக்கியம்னு நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து சர்வதேச காப்புரிமை சட்டம்லாம் வந்து மிக கடுமையானது. அவங்க வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் யாரும் பார்த்துக்கல கண்டுக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம், கண்டுட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஜென்ரேஷன் சொத்தை விற்றாலும் அவங்களோட நஷ்டம்லாம் அடைக்க முடியாது. அதனால் வந்து இது வந்து எவ்வளவு சீரியஸான விஷயன்றது வந்து இன்னும் பதிப்புலகத்துக்கு வந்து தெரியவே இல்லை. அது தமிழ் பதிப்பு சூழல் வந்து அப்படி தான்ப்பா எல்லாம் பண்ணிட்டுருக்கோம், நாங்களும் பண்ணிட்டுருப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து மாறணும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக வந்து அதுக்கான தளம் அமைச்சு எல்லாரும் வந்து இதை பற்றி பேசணும். முறையாக காப்புரிமை வாங்கி வந்து பதிப்பிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து எல்லாருமே பேசணும். அது வந்து நீங்கள் ஒரு வந்து கவிதையாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டுரையாக இருந்தாலும் சரி, ஒரு சிறுகதையாக இருந்தாலும் சரி, அதுக்கான காப்புரிமை வந்து வாங்குங்க. நீங்கள் வந்து கலெக்ஷன் போடுறேன், வந்து நான் வந்து உலக சிறுகதை கலெக்ஷன் போடுறேன், உலக கவிதை கலெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சரி அங்கங்கேருந்து ஒன்று எடுத்து போட்டால் ஒன்றும் பெருசாக வந்து தெரிஞ்சிடாது அப்படின்னு சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் முறையாக வந்து வாங்குங்க. முறையாக வந்து இதில் வந்து ஒரு துறையும் வந்து வளர்ந்துட்டுருக்கு, ஒரு துறையும் வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம வந்து பதிப்புத்துறையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா இந்த மாதிரி சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் கொண்டு வந்தால் தான் வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்னொரு கடைசியாக நான் ஒரு விஷயம் பேச வேண்டியது வந்து அடுத்த தலைமுறை வந்து மொழிபெயர்ப்பாளர்களை வந்து கண்டுபிடிக்கிறத பற்றி. இப்போ வந்து ஹரிசங்கர் வந்து தன்னுடைய முதல் மொழிபெயர்ப்பை வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பதிப்பு சூழலில் மொழிபெயர்ப்புகள் எல்லாமே வயசானவங்களாக தான் இருப்பாங்க, நல்ல மொழிபெயர்ப்பாளர்லாம் வயசானவங்களாக தான் இருக்காங்க. அடுத்த தலைமுறை மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து இந்த மாதிரி ஹரிசங்கர் மாதிரியானவங்க வந்து வந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து உலக இலக்கியங்கள் வந்து தமிழுக்கு வந்து சேரும். அதுக்கு வந்து பதிப்பகங்களும் சரி பதிப்பாளர்களும் சரி ஊக்குவிக்கணும், அதுக்கான தளங்கள் அமைச்சு கொடுக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதுக்கான நீங்கள் வந்து என்ன வேலைக்கான சன்மானமும் எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக வந்து நீங்கள் வந்து அவளுக்கு வந்து உரிய சன்மானமோ அது சிறிதோ பெரிதோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உண்மையிலுமே நீங்கள் வந்து நிறைய இளம் திறமைகளை வந்து இங்கே வந்து கொண்டு வர முடியும். அது ஒன்று. இன்னொன்று வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். இது வந்து ஆங்கிலம் மூலமாக வந்து நம்ம தமிழுக்கு வந்திருக்கு ஜப்பானிய இலக்கியம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இலக்கியங்கள் வந்து இப்போ ஐரோப்பிய இலக்கியமாகட்டும் தென்காசிய இலக்கியமாகட்டும் எல்லாம் வந்து அவங்கவுங்களுக்குள்ளே போகிறப்ப வந்து நேரடியாக போயிட்டுருக்கு மொழிபெயர்ப்புகள். ஏன் நம்மளால் நேரடியாக பண்ண முடியல? இங்கேயும் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க, ஜாப்பனீஸ் படிக்கிறாங்க, கொரியன் படிக்கிறாங்க. இப்போ இந்த காலத்துக்கு குழந்தைங்கள்லாம் வந்து கேப்பாப் பார்த்துட்டு எல்லாருமே வந்து அவங்களே தானாக கொரியன் கற்றுக்கிறாங்க, கொரியன் படிக்கிறாங்க. அதுக்கான இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது. இப்போ அலையன்ஸ் ஃப்ரான்ஸில் போய் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க, கோட்ராவில் போய் கொரியன் படிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து மொழிகள் படிக்கிறாங்க. சில பேர் வந்து ஆர்வம் எடுத்து மொழிகள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் வந்து லிட்ரரி டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த தளத்துக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியாது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி இப்போ இதுக்கான சூழல் வந்து நம்ம மட்டுமே பண்ணக்கூடாது, நம்ம மட்டுமே பதிப்பாளர் மட்டுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இதுக்காக வந்து கவர்மெண்ட் அரசு நிறுவனங்களும் அதுக்காக வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற அரசு நிறுவனங்களும் வந்து கீழே வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு எல்டிஐ கொரியா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கொரிய அரசுடைய ஒரு நிறுவனம். அவங்க வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் ட்ரெயின் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பான்சர் பண்ணி அனுப்புகிறாங்க. நீங்கள் போங்க, எல்லாருமே போங்க, நாங்கள் காசு கட்டுறோம் அந்த ட்ரைனிங்க்கு. பிரிட்டிஷ் சென்டர் ஃபார் லிட்ரரி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் ஆங்கிலியாவில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற சம்மர் ஸ்கூலில் வந்து இதுக்குன்னே கொரிய இலக்கியத்தை மொழிபெயர்ப்பு அவங்களுக்குன்னே ஒரு பிரத்யேக
ஒர்க் ஷாப் நடக்குது. அதை வந்து முழுமையாக வந்து செலவுகளை ஏற்று இங்கேருந்து அனுப்பி நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபண்டு இருக்குது, நாங்கள் வந்து கிராண்ட்டு கொடுக்குறோம், ஃபண்டுக்காக வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம், ஃபண்டை வச்சுட்டு எங்களால் இருக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து மொழிபெயர்ப்பாளர்களை வந்து வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உதவியாக வந்து சில விஷயங்கள் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த சில விஷயங்கள் தான் நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கணும்னு உங்கள் முன்னாடி ஆசைப்பட்டேன். மறுபடியும் ஹரிசங்கருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு முதலடி. இன்னும் பல நூட்களை வந்து நீங்கள் வந்து மொழிபெயர்த்து இதில் வந்து உங்கள் புனைவுகளை தாண்டி மொழிபெயர்ப்பிலும் நீங்கள் வந்து நிறைய ஈடுபடணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். அப்புறம் பதிப்பு சூழலில் நியர் மொனோபலியாக இருந்த சூழலில் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவ் ஸ்பேஸாக ஆக்கிட்டு இருக்க அனுஷுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.